Step into a world of power, mystery, and betrayal. The Blood Work, a gripping thriller that will keep you on the edge of your seat. வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஸோ இந்த வாரம் மற்றும் ஒரு பேய் படம் தமிழ் சினிமாவில். ஸோ இந்த படம் எல்லா படத்தை போல பேய் படத்தை போல கடந்து போகிற ஒரு பேய் படமாக இருக்குமா, இல்லை இதில் பேசப்பட்டிருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் என்ன படம் அப்படின்னா, நம்ம ஜீவா, ராசிகண்ணா, அர்ஜுன் மற்றும் பலர் நடித்து யுவன் சங்கர் ராஜா இசையில் பாவி விஜய் அவர்களின் இயக்கத்தில் ரேஸ் இன்டர்நேஷனல் அவர்கள் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற அகத்தியா தான். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு பேய் படம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அதுக்குள்ள நம்ம மறைக்கப்படுற சித்தா மெடிசன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க, அதுக்கு நடுவில் பேய் படத்தை கான்செப்ட் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு போன் கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா, ஸோ அவங்க அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்கு மருந்து இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் சினிமாவில் ஆர்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்ட் ஒர்க் கலை இயக்குனர். ஸோ அந்த இதுக்கு ஒரு செட்டு போட்டு சொந்த காசை போட்டு முதல் படம்ன்றனால ஒரு பழைய பில்டிங்கை எடுத்து அதை வந்து பேய் பட செட்டப்க்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கும் போது சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த படம் நின்று போகுது. 30 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவேன், என்ன பண்ண போறோமேன்ற பயம் இருக்கும்போது அது ஒரு ஸ்கேரி ஹவுஸாக மாற்றலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அது நல்ல ஆப்ஷனாக இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் உண்மையிலேயே அதுக்குள்ள அமானுஷ விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதில் ஒரு விஷயம் நடந்து போகும்போது அரசாங்கம் இதை வந்து தடை பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாம், அந்த அமானுஷங்கள் எல்லாமே ஒரு போன் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்க வந்த ஒரு சித்தா டாக்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு வருது. ஸோ அந்த டாக்டர் அந்த மெடிசனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதை நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த ஹீரோ அதை மீட் எடுத்தாரா, அவங்க அம்மாவை காப்பாத்தினாரா அப்படின்ற விஷயம் தான். இதை வந்து ஒரு பேய்பட பாணியில சித்தா மெடிசனை பற்றியும் பேசி, அந்த கால சுதந்திர போராட்டம் நடந்தப்போ அங்கே உள்ள வீரர்கள்லாம் எப்படி பிரச்சனை இருந்ததுன்னு காட்டி ஒரு ஓவராலா ஒரு வாட்சபிளான படமாக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துல எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் போயிடுறேன். முதல்ல எனக்கு இந்த படத்துல பிடிச்சிருந்ததுன்றது, ஒரு பேய் படம் தானே, அதை நம்ம எப்படி வேணாலும் இல்லாஜிக்கலா கொண்டு போகலான்னு இல்லாம அந்த பேய் பட கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு உள்ள சித்தா மெடிசன்ஸ்க்கு பத்தின விஷயங்கள் நிறைய புகுத்தின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை ஸ்கிரீன் பிளே வாரியமாகவும் சரி, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹீரோயின் போடுற எஃபர்ட்டுமே ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அதை கொண்டு போகிற இதுவும் சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பெருசா போர் அடிக்கல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ட்ராகியா இருந்தாலுமே நம்மளுக்கு அது வந்து பெரிய குறையா தெரியாத அளவுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணாலும் நல்லா இருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தோட கேஸ்டிங் அண்ட் ஆக்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கேஸ்டிங் வரும்போது ஜீவா தான். முதல் பாதி முழுக்கமே வந்து ஒரு டென்ஷனா என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு படபடப்பா இருக்கிற மாதிரி ஏதோ எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்க அம்மாவை காப்பாற்றணும், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த மருந்தை கண்டுபிடிச்சு ஆகணுன்றதுனால அந்த படப்படுப்பா இருக்கும் சரி, வில்லனை எதிர்த்து அவர் போறப்போ அவர் கோபுறதா இருக்கட்டும் சரி, அவரோட நடிப்பு நல்லாவே இருந்தது, குறை சொல்ற அளவுக்கு இல்லை. அது ஈக்குவலா ராசிகண்ணாவுமே பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. பட் இதுல மெயினா பார்க்க வேண்டியதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் அவர்கள் தான். உண்மையிலே வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரோல்னு சொல்லணும். ஒரு சித்தா டாக்டர், அவர் வந்து ஒரு அப்ராட்ல இருந்து இங்க பாண்டிச்சேரி வர ஆரம்பிச்சது. அதுக்கு அவருக்கும் அந்த வில்லனோட தங்கைக்கு ஏற்படுற காதலா இருக்கட்டும், அது வெளிப்படுத்துற விதமா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஒரு சித்தா டாக்டரே ஒரு ஆக்ஷன் ஃபைட் போடும்போது எப்படி இருப்பாரோ நம்மால் அதுலேயுமே கலக்கியிருப்பார். ஸோ ஓவராலா ஆக்ஷன் கிங் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியும் சரி, நடிப்புலையுமே பிரமாதப்படுத்தியிருந்தார் நம்ம அர்ஜுன். ஸோ அதுக்கடுத்து அவருக்கு சற்றும் சளைத்தவர் அல்ல அப்படின்ற மாதிரி நம்ம வில்லன் எட்வினா வந்த எட்வர்ட், உண்மையிலேயே சர்வாதிகாரி இப்படிதான் இருந்திருப்பான் போல அந்த காலத்துலன்ற மாதிரி தான் ரீக்ரியேட் பண்ணியிருந்தார். ஒவ்வொரு சீனுமே எந்த அளவுக்கு அவர் மேல நம்மளுக்கு கோபம் வந்ததுன்னா, அவரோட ஆத்மாவை கடைசியில வெட்டி வீசும் போது அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி நமக்குள்ள வந்தது. அழகா பண்ணியிருந்தாரு. நடிப்புக்கு வந்து எக்ஸலண்டா இருந்தது. ஏன்னா ஒரு வில்லன் அந்த அளவுக்கு இருந்தாதான் அவ சாகுறப்போ ஹீரோவோட எஃபர்ட் போடுறப்போ நம்மளுக்கு அது ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். அதை பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. ஸோ கேஸ்டிங் அண்ட் ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஓவராலா. அண்ட் தென் இந்த படத்தோட டெக்னிக்கல் வைஸுமே இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், முக்கியமா விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பா கிளைமேக்ஸ்ல 3 ஆத்மாக்கள் சண்டை போடுற மாதிரி அவங்க கொண்டு போன விதம், அந்த ஃபைனலா ஜீவாவோட அந்த ஒரு ரீக்ரியேஷன் அற்புதமா இருந்தது. குழந்தைங்கலாம் டெஃபினட்டா இதை என்ஜாய் பண்ணுவாங்க, பெரியவங்களுக்கும் அது ஒரு கூஸ்பம்ப் ஃபீல் கொடுக்கும், எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அந்த டீம் ரொம்பவே எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கான பலன் நம்ம வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். ஸோ இசை யுவன் சங்கர் ராஜா எப்படி பண்ணுவாரு, இசை யுவன் சங்கர் ராஜனாலே வந்து இவனுக்கு என்னன்னா கொண்டு போயிடானுங்க, மேலே கொண்டு போயிடானுங்க.
எப்பவுமே அப்படி அந்த ஃபுல்ஃபில் ஆகலனாலே என்னப்பா என்ன ட்ரக் டீலர்ன்றீங்க, போதையே ஏறல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சிறப்பா பண்ணா போதும் ஒரு இசையமைப்பாளர். அந்த படத்துக்கு மீறி எதுவும் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்பவே பிரமாதமா கொடுத்திருந்தாரு. பாடல்களாட்டும் பிஜிஎம்மா இருக்கட்டும் ரொம்பவே அற்புதமா இருந்தது. குறை சொல்ற அளவுக்கு இல்லை, நல்லா இருந்தது. ஓவராலா படத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இது. குறை சொல்லணுமேன்னு சொல்லாம இதை கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் டைம் கன்செஷன் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். தேவையில்லாம ஒரு இடைச்சொற்கள் பாடல்களை சேர்க்காம இருந்திருக்கலாம். ஒரு இளையராஜாவோட பாடல் திருப்பியும் வந்து ரிமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லாதான் இருந்தது கேட்கறதுக்குனாலும் அது அந்த ஃப்ளோவை தடை பண்ணுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஓவராலா அந்த விஷயங்களை தாண்டி ஓவராலா படம் பார்க்குறப்போ எந்த குறையும் சொல்லணுமேன்ற அளவுக்குலாம் எந்த குறையுமே இல்லை. என்ன எனக்கு ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னா, சித்தா மெடிசின் இதை பத்தி எல்லாம் பேசுறப்போ ஆப்வியஸ்லி இப்போ உள்ளவங்கலாம் வந்து இது பூமரு கிரிஞ்சி அப்படின்னு தள்ளி போகாம சித்தால உள்ள என்ன நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்ன விதம் அது மேக்சிமம் இப்போ உள்ள மெடிசன்ஸ்க்கு டஃப் கொடுக்கும். அதை விட பெட்டர் அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸை எடுத்து வச்ச விதம் ப்ரூவ் பண்ண விதம் நல்லா இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் அதை பார்க்கும்போது ரசிக்கிற அளவுக்கும் கொண்டு போன விதமும் நல்லா இருந்தது. ஸோ ஓவராலா எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா மஜாவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 60 கொடுப்பேன். தாராளமா வீக்கெண்டுக்கு குழந்தைங்க கூட்டு போங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். அனில் பை ஃப்ரம் உங்க விஜய் காதுகன். இது நம்ம ஷோ ஃப்ரீ வந்து போச்சு. வரட்டா மாமே.